அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவிற்கு செல்லும் ஜி.கே. மணி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நெடுநாளாக வலம் வந்தவர் ஜி.கே. மணி. சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் பகுதியைச் சார்ந்த இவர் ராமதாஸ் அவர்களின் அன்பை பெற்றவர். எனவேதான் இவர் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவற்றில் துடிப்பாக செயல்பட்டார். எனவேதான் இவருக்கு மாநில தலைவர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார் ராமதாஸ் அவர்கள். இவரது சீரிய தொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் இவரை தியாகச் செம்மல் என அன்போடு அழைத்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவும் வன்னியர் சங்கத்திற்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். இவர் தலைவராக இருந்தபோது தமிழகத்தில் அதிக இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றும் இருந்தது. ஆனால் இவர் தலைவராக இருந்தாலும் கூட முக்கிய முடிவு அனைத்தையும் ராமதாஸ் அவர்கள்தான் எடுப்பார். அவர்தான் நிறுவன தலைவர். இதுபோன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்க்க வேண்டியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை அன்புமணி ராமதாஸுக்கு விட்டு கொடுக்குமாறு ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஜி.கே. மணியும் தடுப்பேதும் சொல்லாமல் விட்டு கொடுத்து விட்டார். அதன் பின்பு இவருக்கு கௌரவ தலைவர் பதவி வழங்கப்பட்டது. ஜி.கே. மணி மனம் முவந்துதான் இந்த பதவியை கொடுத்தார் என அனைவரும் கூறி வந்தார்கள். தனக்கு தலைவர் பதவி இல்லை என்றவுடன் வருத்தப்படாமல் தனது மகனான தமிழ்குமரன் அவர்களை ராமதாஸிடம் கூட்டி வந்து அவருக்கு இளைஞர் அணி பதவியை கேட்டு பெற்றுக்கொண்டார். தமிழ்குமரனும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அன்புமணி ராமதாஸோ அவரை செயல்படவே விடவில்லை என்ற குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. மேலும் தமிழ்குமரன் செயல்பட முடியாமல் அப்படியே இருந்ததால் அவரே அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிவிட்டார். தற்பொழுது லைக்கா நிறுவனத்தில் சிஇஓவாக பணியாற்றி வருகிறார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. தனக்கு அன்புமணி ராமதாஸால் தலைவர் பதவி பறிபோனது, மேலும் தனது மகனின் இளைஞர் அணி செயலாளர் பதவியையும் பறித்து விட்டார் என்ற மனக்கசப்பு ஜி.கே. மணிக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. எனவேதான் இதை நன்கு பயன்படுத்தி கொண்ட ஜி.கே. மணி அவர்கள் ராமதாஸிடம் இல்லாத பொல்லாத கதைகளை கூறி அன்புமணி ராமதாஸை பற்றி தவறாக கூறி தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனையை அதிகப்படுத்தி தலைவர் பொறுப்பை ராமதாஸையே எடுத்துக்கொள்ள கூறினார் ஜி.கே. மணி என பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆனால் ஜி.கே. மணி தரப்பிலிருந்து இதுவரையிலும் எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை. மேலும் சமீபத்தில் சட்டப்பேரவையில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் என திமுகவால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதனை வரவேற்று பேசிய திரு ஜி.கே. மணி அவர்கள் கலைஞரையும் புகழ்ந்து பேசினார். மேலும் அந்த பல்கலைக்கழகம் வருவதற்கு கலைஞர் பெயரை வைப்பதில் எந்தவிதமான தவறும் இல்லை. மேலும் கலைஞருக்கு முத்தமிழ் அறிஞர் என்ற பட்டத்தை வழங்கியதே நான் தான் என திமுகவையும் முதலமைச்சரையும் வானலாவ புகழ்ந்து பேசினார். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவில் இணைய வேண்டும் என காய் நகர்த்தி வருபவரும் இவர்தான். ஏனெனில் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இழந்த பலத்தை மீண்டும் பெற முடியாது. 1-2 இடங்களில் தான் வெற்றி பெறலாம். ஆனால் திமுகவோடு கூட்டணி அமைத்தால் 20 தொகுதிகளை பெற்றாலும் கூட 15க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று விடலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் இழந்த செல்வாக்கை மீட்டுவிடும் என இவரும் ராமதாசும் நம்புவதாக கூறப்படுகிறது. எனவேதான் இவர் தரப்பு திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினரோ பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் பேசி வரக்கூடிய ஜி.கே. மணியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை மனதில் வைத்து கொண்டும் அவரது மகன் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை மனதில் வைத்து கொண்டும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். தந்தை மகனுக்கு இடையேயான சிறிய மனக்கசப்பை ஊதி பெரிதாக்கி அதை இருவருக்கும் இடையே மிகப்பெரிய சண்டையாக மாற்றிவிட்டார். ஜி.கே. மணியை இனிமேலும் கட்சிக்குள் வைத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லதல்ல. இந்த கட்சியையே அவர் அழித்து விடுவார். எனவே ஜி.கே. மணியை உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் சமூக வலைதளங்களில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். ஆனால் இது குறித்து அன்புமணி ராமதாஸோ இதுவரையிலும் பதிலளிக்கவில்லை. இதேபோன்று கௌரவ தலைவரான ஜி.கே. மணியும் பதிலளிக்கவில்லை. நன்றி.